ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பிரபா வந்து விஜய டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்லவும், மகாவும், சூர்யாவும் பிரபாவ தனியா கூப்ட்டு, இந்த மாரி விஜய் அனாமிகா கிட்ட நடிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய், அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க போயிட்டு அனாமிகாவ செக் பண்ணியிருக்காங்க. அப்ப அனாமிகா பிரெக்னன்ட்டே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அனாமிகா வாயாலே இந்த உண்மைய சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாக்டர் கிட்ட அனாமிகா பிரெக்னன்ட்டா இருக்க மாரியே அனாமிகாட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்ல வச்சிருக்காரு. அதே மாரி டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஆனா, அனாமிகா வந்து நம்பள்ட்ட சொன்ன பொய் மட்டும் இல்லாம, அவங்க அம்மா, அப்பா கிட்டயே இந்த மாரி பிரெக்னன்ட்டா இருக்க மாரி பொய் சொல்லியிருக்கா. அவ்வளோ மோசமான ஒருத்தி தான் அனாமிகா. அவள மனசுல வச்சுட்டு, நீ விஜய போய் டிவோர்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிற. அனாமிகா தான் விஜய் இந்த மாரி கேரக்டர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்கா. ஆனா, விஜயோட உண்மையான கேரக்டர் இது கிடையாது. நீ இன்னும் முழுசா அவர புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு மகாவும், சூர்யாவும் சொல்றாங்க. ஆனா, அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த அனாமிகா ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு, இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுர்றாங்க. ஸோ, அனாமிகாவுக்கு விஜய் இவங்க கூட நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட அனாமிகா இனிமே கேமை வந்து எப்படி ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.